ஏக்கா பொங்க வைக்க போல உங்க குடும்பமே பொங்க வைக்க போயிருக்கு. இந்த குழந்தை எப்படி சொல்றேன் ஆண்டி, அது என் குடும்பத்துல பொங்க வச்சுட்டே போதும். இன்னும் நான் கோழிக்கார் போய் பொங்க வைக்கணுமா? வாடி வேலையை பார்த்துங்க. ஏன்டி ஏன் உங்க மாதிரி பொங்கல் வைக்க வரல ஒன்று நினச்சிட்டான். அவன் தான் தாம்பரம் மாரி கையில் வச்சு தாங்குறான். அவன் எங்கிருந்து அனுப்பான் பொங்கல் வைக்கிறதுக்கு? ஏகா கம்முன்னு இருக்கா, நீ வேற அதை கேள்வி விட்டு நடக்கிற. ஏமா அவளை பேசுறாங்க சின்ன சின்ன அப்படிதான் நடக்கும். என்னமா வாய் வச்சுமா? ஏமா கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது, அதுக்கு முந்தானி பிடிச்சினா ஆளுங்க நடக்கலாம், நீ ஒன்று பேசி நடக்கலாமா? மூளை இல்லாத இப்படிதான் சொல்லுவா. மாமியாருக்கு எதுனா ஒன்னா எகிரின்னு வருவா. அக்கா உன்னை ஏதோ சொல்றக்கா அவ பின்னாடி. முன்னாடி சொன்ன நான் இது சொல்லக்கா, கோயிலுக்கு போனா புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னேன். போங்கடி, என்னை பார்த்து உங்களுக்கு பொறாம நல்லா என்கிட்டே வாங்கி தின்னுவீங்க. அப்புறம் என்னை பத்தி போய் ஊடா உட்காந்து பேசுவீங்க. பொருளை பேச தானே நீங்க லாய்க்கு. என்ன முறைக்கிறீங்க? கொண்டு ரெண்டு நோண்டிடுவேன். நாளைக்கு வருவீங்களா ஊட்டாண்டே? அக்கா வெறும் ஒடிக்கு போகலாம், அங்கே மீன் பிடிக்கிறாங்க, மீன் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேச்சுறோம். என்னடா அம்மா என்னைக்குன்னு பார்த்து இம்மா காண்டா இருக்கு. இன்னும் லூசா அம்மா என்னைக்குமே கோமா தான் இருக்கும். பேசும் செங்கல் மூஞ்சி வா போய் கேட்போம். அப்படி ஒரு எண்ணத்தோட நாளைக்கு என் வீட்டு பக்கம் வந்துடாத. என் மாமியார்கிட்ட சொன்னேன்னா வச்சுக்க கழுவி ஊத்திடுவா. அழகாக்கிறேன்னு சொல்லிட்டு பொறாமை. போங்கடி, நான் செல்வி மரிமவ. அவளே கிழிகின்னு கீப்பா, நான் அவளையே கிழிகின்னு கீப்பா. ஏங்கிட்டேவா வந்தீங்கன்னா கைகளை உடச்சு விட்டுருவேன். ஐயோ, பட்டவனுக்கு தான் தெரியும் எங்களோட கஷ்டம். உங்களுக்கு என்ன தெரியும் உக்காந்துங்களுக்கு? ஓய் அங்க பாரு அவளை வான் கோயாட்டம். என்ன அடி பாக்குறீங்க? அங்க பாருங்களாண்டி. வந்துட்டா மாட்டுங்க வாங்க பொறுக்கிடுவா மாட்டுங்க. என்னடா பண்றீங்க? அப்ப கூட துண்டத்தை விடுறாளா பாரு, துணுங்க நேக்குறா போரு. சொல்ல மாட்டேன் மருந்தாக்கா பொண்ணு உண்மைதான் வாய் கேள்வி வைக்கிற பொண்ணுக்கியா. நீ கம்முனுமா, நான் பேசிக்கிறேன். பின்னாடி மருமாளை பத்தி கேட்கறேன். நீ துணுங்க நேக்குறா, தூங்கி நேக்குறா. பின்னா கட்டை பத்திக்காண்டா கொட்டி எடுத்து மாட்டுக்க. பாசத்தான் போங்கிறேன் பொங்கி கொட்டி போய். இங்க ஒன்றும் தேராது பிறகு பக்கத்துல கூத்துறாங்க, அங்க போறேன். பின்னாடி இனிமே சொல்லி நேக்குறாமான்னு வாய் தேர கம்முன்னு போய் நேக்குறா. வந்தா பைய தூக்கின்னு நான் சொன்னதை அவளுக்கு சுருக்குன்னு பட்டு வச்சு கிளம்பி போட்டா. காலுக்குள்ள பட்டாணி வாங்கினா கோதிட்டீங்க. நான் பொங்கல் வைக்க போறேன், விடுங்க. என்ன இப்படி பொலமீன் வரா? மாமா இல்லம்மா இப்பே ஓடிட்டு வரியா? பேய் ஓட்டலடா, 2 பிசாசு இப்பதான் ஓட்டி விட்டு வந்துக்கிறேன். பிசாசா அம்மா தம்பி எங்கம்மா? ஐயோ, பேசினே குழந்தை ஆளுங்கிட்ட விட்டு வந்துட்டேன்டா. கடக்கட்டும், அவளுங்கிட்ட ஒரு நிமிஷம் இருக்க மாட்டான். நான் இந்த வீட்டுக்கு விட்டா அந்த வீட்டுக்கும், அந்த வீட்டு விட்டா இந்த வீட்டுக்கும் ஆடி கிடப்பான். அவனா போய் அவளுங்கிட்ட இருப்பான். வந்துருவான் முட்டி போட்டுனே பாரு. ஏன் பாக்குறீங்க? வீட்டுல 1000 வேலை கொடுத்து வாங்கடா போவோம். பொங்க வைக்க போய்க்குதான் உங்க ஆயா. பொங்க வைக்க அக்கா தங்கச்சி நல்லா கதை பேசிட்டு நீ ஃபுல்லா அங்கேயே ஜாலம் வச்சுட்டு வரும் வீட்டுக்கு. என்னம்மா சொல்ற? ஆமாண்டா, பொங்கல் வைக்க போயிது. நாம வீட்டுல சோறு ஆக்கி வச்சுருந்தா வச்சுக்க நல்லா கால் நீட்டி போட்டு துண்டு நம்மளே நல்லா கலை இருக்கும். முன்னாடி போய் பொலமீன் வரா? ஐயோ, இதுவா? எனக்கு அது மாமியாரு, அதுக்கு இது மாமியார். இது ரெண்டுத்தையும் கட்டிக்கு நான் படுற பாடுக்கு இது பாரு, கடவுளுக்கே பொருந்தாது. எல்லாம் உன் பேரை தெரியுதா பொலிமின்னு வர? எங்க அவன் எங்கன்னா பொறிக்கின்னு கிடப்பான். பொறுக்கின்னு கழப்பாரு. மா அந்த பொறுக்கி அங்க வந்து பாருமா. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி ஆகி ஹை ஹாய். ஆயி பாத்து நீங்க வேலை வடிக்கட்ட முட்டாள். ஒண்ணுத்துக்கே உனக்கு வக்கு இல்ல. உனக்கு ஊரை சுத்தி வப்பாட்டி போங்க. என்ன என் டார்லிங் கோச்சிக்குது? என்ன செல்லம், மாமா மேல கோவமா? அட கோணி முஞ்சி, ஓ மேல எனக்கு நட கோவம், உங்க அம்மா மேலதான் கோவம். ஏய், அவ என்னடி சொன்னா? என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அதுக்கே தாலி இதுதான். 1க்கு 2 போட்டு விட்டுற வேண்டியதான் 2 பேருக்கும். ஏய், என்ன எங்க ஆயா கேக்குது, நீ மட்டும் முன்னுன்ற செல்லக்குட்டி. மாமா கிட்ட சொல்லு, எங்க அம்மா என்ன பஞ்சு அப்படியே பொருள் அப்படியே போட்டேன்னு வச்சுக்கா மண்டை பாரம் ஆயிடும். அப்படியே அதுல சட்னி எடுத்து நான் தொட்டு சாப்பிடுவேன். நீ சொல்லுடி. உங்க அம்மா வீட்டுக்கு பொங்கல் வச்சு 10,000 சொல்லிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்க போகுது. எல்லாரும் ஆடி 1ஆம் தேதி தானே பொங்கல் வைப்பாங்க. உங்க அம்மா 10ஆம் தேதி போயிடுது. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி என்ன ஒரு வார்த்தை கூப்பல தெரியுமா? ஓஹோ, இதான் சங்கதியா? ஊர்ல 4 பேர் பார்த்தா என்னை பத்தி என்ன சொல்லுவாங்க? எனக்கு பெரிய குடும்பக்காரின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன பேக் மாதிரி பாத்துக்கிற முத்திர முஞ்சி பதில் சொல்றேன். என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்ல அந்த வேலை வர பண்ண எங்க அம்மா. பா இத கூட கேவல உனக்கு எதுக்கு மூஞ்சில என்ன முழிக்கிற? அவன் சொல்றது உனக்கு புரியலையா? இதை கூட தட்டி கேட்க முடியல, உனக்கு எதுக்கு மீசன்னு கேட்கறான். டாய், எனக்கு பிறந்துட்டு என்னை பத்தி தப்பா பேசுறியா?
நீ என் அம்மாவை பத்தி தப்பா பேசு, என் அப்பா பத்தி தப்பா பேசு, ஆனா என் முடிய பத்தி தப்பா பேசிட்டுல. இன்னைக்கு எங்க அம்மாவை நானும் பாத்துட்டு வரணும். டாய் என்னடா இவ்வளோ வேகமா போறான்? அதான் மனம் தெரியல. போற வேகத்தை பார்த்து அவங்க அம்மா அடிச்சிருவானோ? அடிச்சு கீழ்ச்சிட்டானா. ஐயோ ஆயா சொல்றதும் கரெக்டு தான். இங்கேருந்து வேகமா போவான், அம்மா பாசத்துல போய் அம்மா மடியிலே படுத்துக்குவான். போய் அவன் என்ன பண்றான் இப்போ நோட்டை விட்டுட்டு வந்து அம்மாட்ட சொல்லிட்டான். அம்மா வவுறு ஒரு மாதிரி இருக்கு. மாதிரிக்குதா? என்னடா சொல்லுதே? பசிக்குதுன்னு சொல்லுது. எனக்கு பசிக்குது. போ சீக்கிரம் சாப்பிட்டு போய் உங்க அப்பா என்ன பண்ணா பார்த்துன்னு வா போ. ஏய் நீ ஜாலைக்காரிடி. என்ன நான் என்ன பண்ணேன்? என்ன பார்த்து ஜாலாக்காரின்ற? நான் சண்டைக்கு போக சொல்லிட்டு பின்னால் ஆள் அரைச்சி விட்றா பத்தியா? நான் அப்படிதான் என்ன பண்ண போறேன்? இன்னைக்கு நான் என் மாமியாருக்கு செஞ்சதே நாளைக்கு ஓ மருமா உனக்கு செய்யும். ஒழுங்கா இருந்துக்க. அப்பாவை காணோம். டேய் அங்க எதிரில பாரு. யாரு அது மொட்டை? நம்ம அப்பா தான்டா. பா நான் ஒரே ஒரு முடியை பத்தி தான் பேசுனேன். நீ எல்லா முடியும் காலி பண்ணிட்டியப்பா. உங்க ஆயா தான்டா போய் சொன்னேன். என் மீசையை பத்தி அசிங்க பார்த்துருங்க, உன்னை இன்னைக்கு பொழக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். என்னையட பொழக போற மொத்த முடிக்காட அங்க வந்த மொத்த முடி எடுத்துட்டு மொட்டாச்சு சாந்தனம் தடவிச்சுடா. இதெல்லாம் பண்ண ஆயா. இன்னைக்கு போய் பொளந்துட்டு வரேன். வா. இந்த குழந்தை எப்படி சொல்றேன்? முன்னாடி என்னமோ சொல்லினே இருக்கிறாங்கம்மான்னு வாய் தர கம்முன்னு போயினே இருக்கிறா. வந்தா பைய தூக்கின்னு நான் சொன்னதை அவளுக்கு சுருக்குன்னு பட்டு வீசி கிளம்பி போட்டா. ஆளுக்கிற பட்டாளி வாங்க உங்க ஆயா தான்டா போய் சொன்னேன். என் மீசையை பத்தி அசிங்க பார்த்துருங்க, உன்னை இன்னைக்கு பொழக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். என்னையட பொழக போற மொத்த முடிக்காட அங்க வந்த மொத்த முடி எடுத்துட்டு மொட்டாச்சு சாந்தனம் தடவிச்சுடா.